வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நெபியூலைசர் கிட்ட வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். அதாவது சுவாச கோளாறு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து டாக்டர் கிட்ட போனால் அவங்க சொல்லுவாங்க ஒரு 5 to 6 days வந்து நீங்கள் நெபியூலைசர் யூஸ் பண்ணணும்ட்டு. அதை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவிடுற அந்த காசில் நீங்களே ஒன்று வாங்கிக்கலாம். அதனால இப்போ நீங்கள் ஒன்று வாங்கணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் அதோட பார்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு டெமோ வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் வந்து கம்ப்ரெசர் மெஷின், அதாவது நெபியூலைசர் மெஷின். இப்போ இது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்து பார்ப்போம். இது வந்து 2 மாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அடல்ட்டுக்காக, இன்னொன்று வந்து சின்ன குழந்தைங்களுக்காக. அதாவது ஒரு வயசுலேருந்து ஒரு 12 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்கள்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுதான் மெடிக்கேஷன் டேங்க். இந்த 3 சேர்த்தி இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, இப்போ இது தெரியுதா, இதுதான் பாட்டம் ஆஃப் த மெடிக்கேஷன் டேங்க். இதில் தான் வந்து நம்ம மெடிசன்லாம் இங்கே தான் போகணும். அது போடுறதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ கலரில் தெரியுதுல்ல, இதுதான் வேப்பரைசர் ஹெட். இதை போட்டுட்டு இது உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இது சும்மா அப்படியே வைக்கணும் மேலே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே மெடிசன் ஃபில் பண்ண உடனே நம்ம வந்து இது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா மெடிக்கேஷன் டேங்கை நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். அடுத்து மவுத் பீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த மெடிக்கேஷன் டேங்க் கூட நம்ம ஒன்று இந்த மாஸ்க்கை வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணலாம், இல்லைனா வந்து வாய் வழியாக எடுக்க வேண்டிய அந்த மருந்துகள்லாம் வந்து எடுக்கிறதுக்காக மவுத் பீஸ் கொடுத்துருக்காங்க. மவுத் பீஸையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மவுத் பீஸ் வைக்கிறவங்க உங்களோட வாய்க்கு நேராக அந்த மவுத் பீஸை வைக்கணுமே தவிர மேலேயோ கீழேயோ வந்து சாய்ச்ச மாதிரி வைக்கக்கூடாது. அது கரெக்டான பொசிஷன் கிடையாது. இது வந்து ஏர் டியூப். அப்புறம் இந்த நெபியூலைசர் மெஷின்லேயே வந்து ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஈஸியாக இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுதான் வந்து அந்த ஏர் ஃபில்டர். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து 2 ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. அவங்களே இந்த மெஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இதை சேஞ்ச் பண்ணணும்னா 60 days ஒன்ஸ் இதை சேஞ்ச் பண்ணால் போதும். இது மேலே லைட்டாக ஃபிட் ஆகிருக்கு. அதை சும்மா இப்படி எடுத்துட்டு இங்கே இருக்கிற இந்த ஸ்பேர் பீஸ் எடுத்து அட்டாச் பண்ணிட்டோம்னாவே போதும். இதுதான் ஃபில்டரை மாற்றுறதுக்கான வழி. இப்போது இதில் எந்தெந்த பீஸ்லாம் நம்மளால் வாஷ் பண்ண முடியுன்றதை பார்ப்போம். இது எப்படி வாஷ் பண்ணுறதுனா, ஜஸ்ட்டு ரன்னிங் வாட்டரில் அது வந்து வாஷ் பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லைனா வந்து வார்ம் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணாலும் சரி, அதுவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணிட்ட அப்புறம் ஒரு தடவை வாஷ் பண்ணி ஒரு ட்ரை பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. எதெல்லாம் நம்மளால் வாஷ் பண்ண முடியும்னா, தண்ணி போட்டு அதெல்லாம் வந்து இந்த மெடிக்கேஷன் டேங்க், மாஸ்க், அப்புறம் மவுத் பீஸ், இதெல்லாம் மட்டும்தான் நீங்கள் வந்து ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணணும். மற்றதெல்லாம் வாஷபிள் இல்லை. இப்போது இந்த ஏர் டியூபை எப்படி சுத்தப்படுத்தணும்னு பார்ப்போம் வாங்க. இதில் இருக்கிற ஈரப்பதத்தை நம்ம நீக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, நெபியூலைசரோட ப்ளக் பாயிண்ட்டை வந்து மெயின் ஸ்விட்சுக்கு கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஏர் டியூபோட ஒரு சைடு வந்து நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் நெபியூலைசர் மெஷினோட. இப்படி லைட்டாக இப்படி திருப்பி விட்டோம்னா செட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஆன் பட்டன் இருக்கும். இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் வந்து நீங்கிடும். அவ்வளோதான். இப்படி தான் வந்து இந்த ஏர் டியூபை சுத்தப்படுத்தணும். இதை தண்ணி போட்டு நீங்கள் கழுவ வேண்டிய தேவையில்லை.